சமச்சீர் கல்வியை அமல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் திமுக அழைப்பு விடுத்த போராட்டத்தில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வம் செலுத்தாததால் இயல்பு நிலையில் பாதிப்பு ஏற்படவில்லை. சமச்சீர் கல்வி திட்டத்துக்கு தமிழகத்தில் ஒரு பிரிவினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர், இன்னொரு பிரிவினர் மௌனம் சாதித்து வருகின்றனர். இந்த பிரச்சனையில் அடுத்தடுத்து கோர்ட்டுகளில் வழக்குகள் நடந்து வருவதால் மாணவர்களும் பெற்றோர்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணை நடந்து கொண்டுள்ள நிலையில் சமச்சீர் கல்வியை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் போராட்டம் அறிவித்த திமுக இதில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருந்தது. சமச்சீர் கல்வி விவகாரத்தில் அரசியல் பெரும்பங்கு எடுத்துள்ளதை அடுத்து இப்பிரச்சனையில் பெற்றோர்கள் எந்த சார்பு நிலையும் எடுக்க முன்வரவில்லை. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் காலை முதலே வழக்கம் போல் வகுப்புகளுக்கு சென்றனர். மாணவர்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் திமுகவினர் போராட்டம் பிசுபிசுத்தது. இருப்பினும் பல்வேறு பகுதிகளிலும் பள்ளிகள் முன் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று பிரசுரங்களையும் விநியோகித்தனர். ஆனால் பள்ளிகள் முன் போலீஸ் காவல் போடப்பட்டு இருந்ததால் இயல்பு நிலையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பள்ளிகள் செயல்பட்டன. சில இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மாணவர்களை பள்ளிக்கு செல்ல விடாமல் தடுத்த திமுகவினர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். ஆங்காங்கே மாணவர்களில் ஒரு பகுதியினர் தனியே போராட்டம் நடத்தினர். நாங்கள் படிக்க வந்திருக்கின்றோம், ஆனால் இந்த தமிழக அரசு எங்களை தொடர்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று ஏவிவிட்டுக் கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக சமச்சீர் கல்வியினை செயல்படுத்த வேண்டும், புத்தகங்கள் மிக விரைவாக கொடுக்க வேண்டும். திருச்சி மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் அரசு சையது முர்துசா மேல்நிலைப்பள்ளி முன்பு மாணவ மாணவிகளுக்கு சமச்சீர் கல்வி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பள்ளி மாணவர்களை அறப்போராட்டம் செய்ய அழைப்பு விடுத்தனர். ஆனால் மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்காமல் துண்டு பிரசுரங்களை வாங்கிக் கொண்டு வகுப்புகளுக்கு சென்றனர். கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களை வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுமாறு திமுகவினர் கேட்டுக்கொண்டும் மாணவர்கள் அதை பொருட்படுத்தாமல் வகுப்புகளுக்கு சென்றனர். இதை கண்ட திமுகவினர் கல்லூரி வளாகத்தினுள் சென்று மாணவர்களை போராட்டத்தில் ஈடுபடுமாறு வற்புறுத்தினர். அப்போது போலீசார் திமுகவினரை கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டனர். வெளியேற மறுத்த திமுகவினருக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி முன்பு திமுகவினர் வகுப்பறைக்குள் சென்ற மாணவர்களை போராட்டத்தில் பங்கேற்க வற்புறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தின் மற்ற பள்ளிகள் வழக்கம் போல் நடைபெற்றது.